இந்தியாவின் 4 தூண்கள் நம் ஜனநாயகத்தின் அடித்தளமாகும். இந்த 4 தூண்களும் சேர்ந்து இந்திய ஜனநாயகத்தை வலிமையாக்க வேண்டும். அவை ஒன்றுக்கொன்று சமநிலையுடன் செயல்படும் போதுதான் நம் நாடு முன்னேற்றமடையும். இன்று நம் ஜனநாயகத்தின் அடித்தளம் வலிமையானதாக இருக்கிறதா என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம் நாட்டின் அடித்தளத்தின் முதல் தூண் சட்டமன்றம். இது சட்டங்களை உருவாக்கும் இடம். இங்கே மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அமர்ந்து நாட்டுக்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும். சட்டமன்றத்தின் மரபாக இவ்வாறு கருதப்படுகிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் ஆளுங்கட்சி நிலையில் இருந்து பேச வேண்டும். உதாரணத்திற்கு, விடியல் பயணம் பேருந்துகள் ஏழை எளியவர்களின் வாழ்க்கை பயணத்தில் விடியலை தந்துவிட்ட ஒரு நல்ல திட்டமாகும். இதனை வரவேற்கிறோம். காலை உணவு திட்டம், இது ஆரோக்கியம் காக்கும் அமிர்தம் என்று கூறலாம். இதனை பாராட்டி வரவேற்கிறோம். இவ்வாறு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் பேசப்பட வேண்டும். ஆளுங்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் விடியல் பயண பேருந்துகள் இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும். காலை உணவு திட்டம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அரசு கருதுகிறது. அதற்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கி உதவுங்கள் என்று பேச வேண்டும். அப்போதுதான் வலிமை அடையும். ஆனால் நடப்பது என்ன? பெண்களின் குழாயடி தெருச்சண்டை எவ்வளவோ மேல். இரண்டாவது தூண் நிர்வாகம். சட்டமன்றம், பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது இவர்களின் பணி. குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும். நாட்டை வழிநடத்த வேண்டும். சட்டமன்றம், பாராளுமன்றம் எடுத்த முடிவுகளை செயல்படுத்த வேண்டும். ஆனால் நடப்பது என்ன? ஊழலும் லஞ்சமும் பெருகி பேரருவியாக கொட்டி வருகிறது. மூன்றாவது தூணாக கருதப்படுவது நீதித்துறை. நீதித்துறை நீதி வழங்கும் ஒரு அமைப்பு. நீதிமன்றங்கள் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். மக்கள் உரிமைகளை காக்க வேண்டும். ஆனால் நடப்பது, உயர் நீதிமன்றத்தை மக்கள் நம்புவதில்லை. உச்ச நீதிமன்றத்தையோ மாநில அரசு நம்புவதில்லை. நான்காவது தூணாக கருதப்படுவது ஊடகம். இது மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு பாலம் போல் இருக்க வேண்டும். ஊடகம் உண்மையை வெளிச்சமிட வேண்டும். அரசின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும். அரசை இடித்துரைத்து நல்வழிப்படுத்த வேண்டும். ஊடகம் மக்களின் குரலாக இருக்க வேண்டும். இன்றைய நிலவரம் என்ன? மகுடிக்கு மயங்கிய பாம்பாக அரசின் விளம்பரங்களுக்காக அரசை துதிப்பாடியும் உண்மையை இருட்டுக்குள் மறைக்கும் முயற்சியாகவும் ஊடகம் செயல்படுவது கண்கூடு. நடுநிலை நாளிதழ், மக்களின் மனச்சாட்சி என்று ஸ்லோகங்களில் மட்டுமே கொண்டுள்ளது.